கிடைக்க வேணும் எனக்கு எம்ஜிஆர் போயிடா போர் 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 வருங்க ஹலோ ஹலோ ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கொத்து நல்லா நடக்கும் ஐயமாரே எங்க வீட்டு ஆத்தாமாரே ஐயமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கொத்து நல்லா நடக்கும் அருமையான கூட்டம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா. இதில் எத்தனை பேர் சரக்கு அடிச்சிட்டு வந்தீங்க? சரக்கு இல்லைன்னா தமிழ்நாடே கிடையாது. இந்த அங்கே நிற்கிற எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இங்கே உட்காருங்க எல்லாரும். பாக்ஸ் தள்ளி விட்டு போயிடாது. எப்போ வானே வானே தண்ணிக்கனோட வந்துட்டியானே. வீட்டில் அண்ணி தொல்லை தாங்க முடியாமல் வந்துட்டியா? சூப்பர் சூப்பர், வாங்க. பூரா விவசாய மக்கள். நான் ஒரு விவசாய மகன் என்பது எனக்கு பெருமை. பைசெட்டு சூப்பர் அண்ணே. என்னமோ நினச்சி பயந்தேன். சூப்பர். கல்யாணம் ஆயிடுச்சுல? ஏன் இன்னொன்று ரெண்டாம் தரம் கட்டி வைக்கிறேன். என்ன பண்ண போகிறோம்? புழங்கிட்டு போ சும்மா. எனக்கு கூப்பிட்டா ஜாமி வருமா? வருமா? வரணும். அப்புறம் எப்படி சாமியை கும்பிட்றது? சாமி இல்லைன்னா நம்ம கிடையாதுடா. எக்கோ வைனே வரட்டேன். எதுக்கு சாமி கும்பிட்றேன் தெரியுமா? அடுத்து வந்து உட்காந்துருக்க ஆள் எந்திரிச்சிருவேன், நிற்கிற ஆள் உட்காந்துருவேன். சுட்டு மாறுவேன். என் நாடகமே என்ன நடக்குன்னு தெரியாது. ஹலோ ஹலோ, அது ஒரு காலம் இந்த அரசர் குலம் கீழ்பாதியில எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய இளவங்க உள்ள நாளையில கட்டி காத்த எங்க ஆத்தா நீ ரோஜா காரித்தா. இங்க உள்ள முத்து மாறி நீ ரோஜாக்கார தங்க முத்தா. என்ன நினைக்குது இந்த குளங்காக்க வந்த இந்த முத்து மாறி? என்ன நினைக்கிற இந்த கூட்டத்தில் எங்க ஆத்தா முத்து மாறி? எந்த பெண்ணு மேல குடி இருக்க கருப்பே இறங்கி ஆடனா கட்ட வண்டி நுறங்குமுடா. உன்னை எதுக்கிற எதிரிக்கு கர்ப்ப ஓட்டி வந்த வளத்து மாடு சாயுமுடா. குண்டு என் கருப்போனோட தங்கச்சி கோபுர கலசமே. தங்கச்சி இறங்கி நான் உள்ள குலவ ஓட்டா. அண்ணே கருப்பே கச்ச கட்டி இறங்கி வருவேன். இந்த கூட்டத்தில் எந்த குதிரடா என் கருப்பே முடிச்சு வர போற சொந்த குதிரை? அண்ணே தந்தை தான் வணங்கி வணங்கி
ரோசாக்கார கருப்பு எந்திரா மேலமட கம்மாயா பாண்டி ஏ பாண்டி முனே இவனையில படுத்துட்டியாடா எந்த மடப்பா உனக்கு எந்த மட உனக்கு சொந்த மடடா பாண்டி மேல மடையில படுத்தியா நீ இடமாறி உட்கார்ந்து கருப்பா இவனி புதுக்கோட்டை மாவட்டத்துல காணாமுடா நொண்டி போய வந்துட்டியா கீழாட்டுல ஆட்டு கிளையில படுத்துட்டியாப்பா கலிஜரி கம்மாயா என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்ச உனக்கு உடமாறான் பஞ்சு மத்தடா ஒரு தரண்டிருச்சு உள்ள அரசர் உலம் கீழ்பாதி ஒத்துமையே ஆயிருச்சு நாடு தரண்டிருச்சு யமாமா நாடகத்தை பார்க்க தானே ஏழலாமா போய் அரும்பு குறைய கூடாது நீ இருக்கிறால நாட்டுல மக்க வாழுது ஏன் இந்த தாமதம்னு எனக்கு தெரியல மக்க உரையா இல்ல நான் கூப்பிட்டது குறையா நாட்டு மக்க நான் எங்க போனாலும் உன் மகிமை அறியணும் கருப்பு காளிமுனி ஐயா கூட வாடா நல்ல வேலை இளவட்ட பையன் தம்பியை யாரும் ஆடதில்லை அவன் ஆடினாத்தான் போய் அவனை சோதனை பண்ணணும் பீரை போட்டுக்கிட்டு ஆடுறாங்க சாமி இருக்கு ஆதி காலம் எங்கள் பாட்டைங்க காலத்தில் கட்டி காத்த சாமினால தான் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே கை கால சுகத்தோடு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு காரணம் இந்த சாமி தான் சாமியை நம்புகிற ஆள் கைதட்டலாம் இந்த இருக்கிறலாம் ஹிந்திக்காரங்களா பூரா என் அண்ணன் தம்பி தானே எந்த மாடு புரி மாடு கலிச்சேரி மாடு புடி மாடா கலைவன் டொங்காசு திறேன் என்னையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே பிறந்த பிறவி எந்த பிறவி வேணால் பிறக்கலாம் அவன் மனித பிறவியாக பிறக்கணும் மனித பிறவியாக பிறந்தாலும் புண்ணியம் அல்ல அவன் தமிழனாக பிறக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தமிழ் உணர்வோடு
தமிழகத்திலே விவசாயத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினச்சி வணங்குறேன். உங்களை தாய்மார்கள் நம்மளையெல்லாம் உருவாக்கி எத்தனை தவறு செஞ்சாலும் வெளியே சொன்னால் குடும்பத்துக்கு அசிங்கம் பண்ணும். வீட்டில் வேலை பார்த்து 100 நாள் வேலையை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற ஏன் பொம்பளை ஆளுக சொன்னவொடனே சிரிக்கிறியத்தா? 100 நாள் வேலை என்ன கசக்குதா? இனிமேலாம் மம்பட்டி சாந்தி சட்டெலாம் தூக்கிட்டு போகாத, உன் சேலையிலே அள்ளி போடு மண்ணை. அதை வேணா ஏவி விட்டாங்க. சும்மா போனாலே ரேகை வச்சா காசு ஏறுதுண்டு. ஆரம்பத்தில் எல்லாருமே மங்குன்னு தான் வேலை பார்த்தாங்க இந்த 100 நாள் வேலையில். அதில் ஒரு ஆள் போட்டு விட்டேன், லேசாக புல்லை மட்டும் பிடுங்கன்னா காசு ஏறிடுமா. இப்போ புல்லுக்கு போய் எல்லோரும் முத்தம் கொடுத்துட்டு வரைய. உழைக்காத எந்த காசும் இந்த தமிழனுக்கு உடம்புல ஒட்டாது என்பதை தெரியும். மொத்தத்தில் உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்குமே இந்த கள்ளிசேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த கிராமத்துக்கு என்னை அழைத்து வந்த அத்தனை முக்கியஸ்தர்கள் பாதம் தொட்டு வணங்குறேன். எம்கேஆர் முக்கியஸ்தர் ஊரை ஏன் ஜெயிலில் உட்காந்துருக்காங்க தெரியுமா? அது நினைப்பிய மரியாதையாக உட்காந்துருக்காங்கன்னு கிடையாது. எந்த நேரத்துலையும் இவன் காசு கேட்டாலும் கேட்பேன். ஏன்னா பேச போனது நம்ம தான், காசுக்காக இவ்வளோ தூரம் வரவில்லை. ஏன்னா நான் இருக்கக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு அருகிலேயே மாதம் 30 நாள் நாடகம் ஆடலாம். ஆனால் ஏன் இங்கே வர்றேன்? இந்த உலகத்தில் இனிமேல் நான் பிறக்க போகிற கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சொந்தங்களை எல்லாத்தையும் பார்க்கணுன்றதுக்காகத்தான் 21 வருஷமாக பயணித்து கொண்டிருக்கிற நாடக உலகத்தில் ஒரு கோமாளி என்றால் எம்கேஆர். வணக்கம். நான் தம்பி ஓடலாம் கத்தக்கூடாது, சூத்தரிச்சு போகும் மயிருமேனே. அதெல்லாம் வேற எவனா இழிச்சா பைய பப்புன்னு வருவேன், அவன்கிட்ட பேசணும். என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் தம்பி? என்ன தெரியும்? படிச்சு விட்டு உங்கள் அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றி காப்பாற்றுங்கடா. அதை செய்ய மாட்டாங்க. ஆண்டுவேன் பூரா. இப்போ வந்து லவ்வுக்கு தானே தர்றேன். எவன் பள்ளிக்கூடம் போகிறேன், நல்ல பிள்ளையாக இருக்கிற காலேஜில் சேர்த்து விடு. அந்த காலேஜ் 3 வருஷம் முடிஞ்சாலும் வர மாட்டேன். இன்னும் 1 வருஷம் அந்த ஊர்லேயே செக்யூரிட்டி வேலை பார்க்குறப்பா, காலேஜ் நல்லா இருக்கு பாண்டுவேன். இந்த உலகம் அப்படி ஆகிப்போச்சு. இந்த சட்டையை கழட்டிட்டேன். ஆமாம், போய் பஸ் நைட்டு போ. என்ன வேர்க்குதாங்க? என்ன வேலை செஞ்ச எங்கள் அண்ணே? கொத்தனாரா? என் ஜீமே வாப்பா. எதா இருந்தாலும் விழா கமிட்டிகிட்ட பேசிக்க. 100 ரூபா கொடுத்து என் நாடகத்தை கருத்துப்படாத. அங்கே போங்க ப்ரோ. நீ வச்சிருந்த கட்டிங் காசையும் கொடுத்து போட்டு சூம்பிடு தெரிய போகிற. இப்போ அது கொடுக்குதே ரோசத்தில் கொடுக்கல, அவன் முண்டை போட்ட கட்டிங்க்கு கணக்கணன்னு இருக்குது. ஏன்னா எங்கள் அண்ணன் எனக்கு தெரியாதா? எங்கள் அண்ணன் தம்பி முகத்தை பார்த்தே நான் சொல்லிடுவேன் யார் யார் என்ன ஏக்கத்தில் இருக்கிறார் என்று. ஒவ்வொருத்தருக்கும் மன கஷ்டம் ஒன்று இருக்கேன். கவலை இல்லாத மனுஷனே கிடையாது. அரசாளக்கூடிய யார் ராஜாவுக்கு கூட கவலை இருக்கான். யாராவது கவலை இல்லைன்னு சொல்கிற ஆளுகெல்லாம் கைதுங்க அப்பா. இந்த எந்திரிச்சிட்டேன் தம்பி, கவலை இல்லையாப்பா? ஒன்றுக்கு இருக்க எந்திரிச்சவனா உட்காரா, படக்குன்னு எந்திரிக்கிறாங்க. உரிமையோடு இது வரைக்கும் பேசக்கூடிய ஒரு பப்புன்னா நான் தான். எனக்கு ரசிகர்னு சொல்கிறதெல்லாம் பிடிக்காது. இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், நான் யார் நீங்கள் யாருன்னு. நீங்கள் பிறந்த தாயினுடைய வயிறம், வாழ்கிற ஊருந்தே வேறு, ஓடுற ரத்தம் தமிழ் ரத்தம். நீங்கள் எல்லாருமே அவ்வளோ ஜாதின்னு எல்லாரும் சொல்கிறீங்களே. இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கிறது யார் யார் என்ன ஜாதி என்ன மதம்னு தெரியுமா? சாதி மதம் எதையுமே பார்க்காம இந்த நாட்டை எவனுமே தொடக்கூடாதுன்னு தான் ஒரே ஒரு தமிழன் சாதிச்சார், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. என்னுடைய காரை பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஒரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட புகைப்படம் இருக்கும், ஒரு பக்கம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகைப்படம் இருக்கும். ஏன் விளம்பரத்துக்கு அல்ல, என் தம்பிகள் எல்லாம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நல்ல மனிதர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக தான் ஒன்று. அவங்க தான் தெய்வம். அவர்களைப் போல நம்ம சாதிக்காவிட்டாலும் அவர் வழியிலே ஏதாவது ஒன்று செய்யணும். ஆனால் இப்போ எல்லாரும் செய்கிறது செய்வனை நல்லா செய்கிறாங்க. என்கிட்ட 2 பேரும் வந்து விசாரிச்சாங்க, அண்ணே நீங்கள் கோடாங்கி தானே செய்வனை வைப்பீங்களா? ஏப்பாண்டேன், என் மாடு மேய்ஞ்சதுக்கு எங்கள் அண்ணன் விரட்டி விட்டேன், அவனை எப்படியாவது கை கால் வராமல் செய்யணும். ஏழை என்ன உலகம்! நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்கி தான், ஆடுனா சாமி ஆடும்,
இல்லைன்னா நிற்கும். அப்படி ஒரு பரம்பரையில் பிறந்தவன் தான் நான். என் சாமி கலிச்சேரி காளிமுனியே 18ஆம் படி இல்லைன்னா நாடக உலகத்தில் இவ்வளோ போராமல் இருந்த உலகத்தில் ஒருத்தன் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கான்னா சாமி இல்லாமல் நான் இல்லை. அதுதான் சொல்கிறேன். செய்வனெல்லாம் செய்யாதீங்க, அதெல்லாம் செய்யாதீப்பா. அப்படித்தான் பாவம் ஒருத்தன் கட்டு போட்டேன், அவனை கொண்டு உள்ளே வச்சு விட்டேன். சிவகங்கை மாவட்டம் புத்தூர்கட்டு பாண்டி. அது வேற யாரும் கிடையாது, எங்கள் அண்ணன் தான். என்ன பண்ணுச்சு, அது வாய் கொழுப்புனால மாட்டிக்கிடுச்சு. காலு முடியாமல் போனவனை போய் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், காலத்துக்கு வைப்பா, இங்கே வலிக்குதா அங்கே வலிக்குதா அப்படிலாம் சொல்லாது. ஏய் பாப்பா இங்கே காலை கொண்டா, கீராடு மாதிரி போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஏற்கனவே நடந்த காலு இப்படி கந்திட்டு போனேன். அவன் என்ன பாண்டே புத்தூர்கட்டுக்கு பாண்டிக்கு போனேன், அந்த பொண்டாட்டி மேலே உள்ள கோபத்தில் காலை முறிச்சு விட்டேன். ஆனால் சரியாயிரும். எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய புத்தூர்கட்டு பாண்டி என்னையே பொறுத்தளவு ஒரு சாமி தான். எத்தனை பேர்த்த குணப்படுத்தி விடுறாரு, லைவாக தானே வீடியோ போடுறாரு. அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இனிமேல் யாரும் பிறக்க போகிறது கிடையாது. இருக்கு வர அண்ணன் தம்பிகளா சந்தோஷமாக இருந்துக்கிட்டு அதான் நல்லா இருப்பிய. எல்லோரும் பாதம் தொட்டு கேட்குறேன், யாரையும் அடிச்சுக்கிறாதிய. பொண்டாட்டிக்கிட்ட நல்ல புருஷனாக வாழ்ந்துக்கங்க. ஆத்தா மேடம் மேடம் சொன்னாலே ஏத்தா சிரிக்கிறிய. நீங்கள் இல்லைன்னா புருஷன் எப்படித்தா எனர்ஜி இருக்கும் தாயே. நீங்கள் தானே தாயை மண்பானையில் சமைக்கிறிய, அந்த சாப்பாடு தான் பூரா திகுன்னு திடுறது. எந்த புருஷனை மரியாதை கொடுத்த புருஷன் வீட்டுக்கு வந்தவனே டவுளிய மாதிரி பாயிற. தம்பி யானை கதைலாம் சொல்ல முடியாது, யானை கன்சியூவாக இருக்குது. இப்போ சொல்ல முடியாது. அந்த எலி செஞ்சதில் யானை 2 பிள்ளை தங்கிருச்சு. யாரா தாய்மார்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஆத்தா, எங்கள் அப்பத்தாலாம் 85 வயசில் செத்துச்சு. ஆனால் 80 வயசுலேயும் ஒரு பிள்ளையை பெற்றுத்தையும் செத்துச்சு. காரணம் எங்கள் ஐயா, அப்பயே எங்கள் ஐயா வந்து நீக்குறக்காரனுக்கு இங்கேருந்து கூலம் ஏற்றி விடுவார். தம்பி ரொம்ப அண்ணன் இல்லையாடா. ஏன்னா அந்த காலத்தில் அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. அப்போ எங்கள் ஐயாட்ட கூப்பிட்டு கேட்டேன், கோடாங்கிட்ட, என்னையா ஊருக்கு 4 பேர்த்த பெற்று விட்ட 4 கொண்டாட்டி வச்சுக்கிட்ட, சொத்துக்கு எவனை வந்துடுவாங்கன்னு. அவர் அழுதுட்டார். சாகும்போது அழுதுட்டு சொன்னார், இன்றைக்கி உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு 100 நாள் வேலை இருக்குது, எல்லோரும் போயிடுவியா. அன்றைக்கி உங்கள் அப்பத்தா தாண்டா 100 நாள் வேலை. இன்றைக்கி எல்லோரும் அட்டையை பதிரியே காசு வருது, அன்னைக்கு கொண்டு போய் தம்பி அந்த காலத்தில் பிள்ளை வைக்கிறத போட்டியாக எடுத்துக்கிட்டாங்க வயசான ஆளுகள்லாம். ஏற்ற வீட்டில் அழகு வீட்டில் ஒரு குழந்தை சவுண்டு கிடச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பேன், என்னடி அங்கே என்ன சத்தம், இல்லை அவள் பிள்ளை பார்த்துட்டா உள்ளவா சென்னை ஆக்கிடுவாங்க. அங்கே 17 பிள்ளைன்னா இங்கே 18. எதுக்கு அந்த காலத்து முன்னோர்கள்லாம் பிள்ளையை பார்த்தாங்கன்னா நீயா நானா ஒத்தைக்கு ஒத்த ஓன் குடும்பம் என் குடும்பம் அடித்து பார்ப்போம் என்பதற்காகத்தான் அந்த காலத்தில் பிள்ளை வத்தது. அந்த காலத்தில் எத்தனை பிள்ளை வத்தாலும் அப்பத்தான் அப்படி தூக்கி வளர்க்கும் பிள்ளைய. இங்கிட்டு ஒன்று பால் கொடுக்கும், இங்கிட்டு ஒன்று வெளியே இருக்கும், காலை கழுவிக்கிட்டே இருக்கும், குனியும் இங்கே பின்னாடி ஐயா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் ஒரு பிள்ளையை தூக்கி வச்சுருப்பாரு, தம்பி செரு புஞ்சுவோங்க. எங்கள் ஐயா அவ்வளோ கேவலப்பட்டவேலா. இன்னைக்கு பொண்டாட்டி கூப்பிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுது. ஏன் அசோக், ஒரே ஒரு பேபி தான், அந்த பேபி கூட நான் மில்க்கு கொடுக்க மாட்டேன்டா. இவன் ஓகேடா சுமிதா, நானே கொடுத்துக்கிறேன், உனக்கு வராதடா. இல்லைப்பா ஓசை வச்சு லைன் பண்ணிக்கிறேன். இல்லை, பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பெற்றெடுத்துக்கூடிய குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் பால் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை அறிவு சார்ந்த பிள்ளையாக வளரும். இப்போ பால் கொடுக்கறது இல்லை. புருஷன் ஒரு கம்பெனி, பொண்டாட்டி ஒரு கம்பெனி, காலையில் 6 மணிக்கு பிள்ளையை போட்டுட்டு இந்த விஷயத்தில் என் தம்பி ரொம்ப அடிபட்டிருக்கேன். அவனுக்கு ஒரு 1/2 கிலோ இது போட்டு விட கப்ளிங் இருந்தா போட்டு சைடில் வர சொல்லுங்க. பிள்ளை பெற்றவனே அப்பெல்லாம் கிலோ கணக்கில் எண்ணலாம். அதில் என்னடா முனியாண்டி பிள்ளை வத்து வரேன், பிள்ளை போட்டு 7 கிலோவான். பார்த்தா மாட்டு வண்டி, மாடு நடக்க முடியாது, அந்த வண்டிக்குள்ளே ஓட்டிருப்பாங்க, இந்த தண்டியாக கிடக்கும் குழந்தை. ஐயோமோ, மாடு நடக்காதது, தாரு கம்பிட்ட குத்துவாங்க. என்னடி கண்டாரு நெளிக்கிற என்ன உனக்கு மாடு களிய சமக்க முடியாமல் போகும். இன்றைக்கி பிள்ளை வத்து தூக்கிட்டு வருது மோதிர டப்பாவில். எங்கே மையன் மோதிர டப்பா திறக்குது, ஊரே தாயில் முளைக்குச்சிலாம் ஒடிஞ்சு அதில் பிறந்தவன் எங்கள் அண்ணன்.
நாடா வேணாம்ட்டாளா? சந்திரான்னு ஒரு ஆள் இருக்கும், அது ஒத்துக்காலைங்க. சந்திரா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, யாரே காணாமா? ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்க. சும்மா சந்திரா சந்திரா சந்திரா, அது யாரு? உங்கள் பொண்டாட்டியா? உன் ஒய்ஃபு என்ன தேடி என்ன பண்ண? என்னன்றது போ போ, முண்டை நரம்பு தலைச்சி முண்டை. அத்தா, அந்த சந்திரா அத்தா யாரு கூடத்தில் இருக்க? நாளைக்கு காலையில் உலக்க எடுத்து வெதரில் அடிச்சு கொன்று இந்த புரிஜை இருந்தானா நக்குனா என்ன? அது பக்கத்தில் ஒரே சிறுநாய் பீவாடை வருதாடா, என்னையும் கொல்ல பார்க்குற அத்தி. கொஞ்ச நேரத்தில் 107 கொண்டு வந்துருச்சேன். என்னுடைய அண்ணன் தம்பிக்கெல்லாம் சொல்வது ஒன்று தான், நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி குடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. சிறு வயதிலேயே பெருங்கொண்ட ஒரு குடியாரை யாருன்னா அந்த எம்கேஆர் தான். உண்மைதான் அண்ணே. குடியை விட்டு திருந்தனே இன்னைக்கு எத்தனையே ஏழையை காப்பாற்ற ஒரு ஆதரவற்ற இல்ல வைத்து நடத்திக்கிட்டு இருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாடம். மேடையில் நான் அப்படி இப்படிலாம் பெருமைக்கு சொல்லலை. நான் குடியாக இருந்தேன் அண்ணன் தம்பியெல்லாம். நான் செய்த தவறை நீங்கள் செய்ய வேணாம். இந்த குடிக்கும் போது சுகமாக இருக்கும், எல்லாமே மறந்து போயிடும். பெத்த தாய் தகப்பை முதற்கொண்டு நமக்கு எதிரி ஆயிடுவாங்க. திரும்பி அந்த வாழ்க்கை கிடைக்கும்னா உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இருக்கு வரை சந்தோஷம். அன்னைக்கு வானே, நீ குடிக்கலைன்னு சத்தியம் பண்ணு. அந்த கைதட்ட கூட உன்னை தூண்டுறது அந்த பக்காடி லெமன் தானே, அண்டங்கர் முண்டை. சி, நீ யாராக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மனசுலாம் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி இருந்தால் நாடு தெரிஞ்சிடும், இந்த அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. என்னைக்கு இந்த டாஸ்மாக் கடையை நீங்கள் அடைக்கிறீங்களோ அன்றைக்கு தான் இந்த தமிழ்நாடு சுதந்திரம் பெறும். தெரியும், சாங் பாடுவோம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கேனி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அப்துல் கலாம் ஐயா. சிறகெடுத்து அணு ஆற்றலையே உடைத்திய அப்துல் கலாம். வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிக்கு நம்மள்கலாம். மருது தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் பிள்ளைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கனகே மீனார், தமிழக மண் மீது புகழ் துவினார் அப்துல் கலாம் ஐயா. தமிழக மண் மீது புகழ் விழா. வானத்தில கனகே மீனார், தமிழக மண் மீது புகழ் துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம், பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம். அவர் எந்த ஊரு? அவர் சொந்த ஊரு. அவர் படுத்திருக்கார் அந்த பேக்கரம்பா, அவர் தான் அப்துல் கலாம். இந்த உலக நாடுகள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை மறந்தாலும் இந்த உலகம் உள்ளவரை என் தமிழ் சொந்தங்கள் மட்டும் ஏவுகணை நாயகனை நாங்கள் மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ்,
வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த். அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு மனிதர் பிறப்பார் என்றால் இல்லை. இன்னைக்கு அவ்வளோ நினைக்கிற இருக்கிற நாளில் சுருட்டிக்கிட்டு உட்காந்துடணும் கிடையாது. அவர் நினைத்திருந்தால் இந்த தமிழ்நாட்டிலே பாதி சொத்துக்களை தன் சொத்தாக ஆக்கியிருக்க முடியும். செய்யலை. ஒரு பேட்டியில் கூட கேட்டாங்க, ஐயா ஏயா நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு பிறந்த ஒரு வாரிசு இருந்துச்சுன்னா இன்னும் இந்த நாட்டுக்கு நிறையா சாதிக்குமே ஐயான்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நாட்டினுடைய பணியே நிறையா இருக்கிறது, இந்த திருமணம் செய்ய அதற்கு நேரமில்லை என்று சொன்னார். ஏவுகணைனார். அப்படி எவனாவது இளவட்ட பையில கூப்பிட்டு என் தம்பிகளை கேளுங்க, பெத்த தாய் தேப்பேன், கல்யாணம் வேணாம் ஏதாவது சாதிறான் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் ஜாதிப்பேன். அத்தை மகளை கேளு, அவள் அப்பா சொல்கிறான், இன்னும் அத்தை மக வயசு கொள்ளப்பா, கொண்டு வாப்பா, நான் வர வச்சுக்கிறேன், லேசாக தீய வச்சு விட்டா எல்லாம் சரியாக போக முடியாது. பூரா 17 வயசில் வாரு. என் தம்பிகளெல்லாம் பார்க்க வேண்டுமென்றால் காதலிக்கிறவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நான் சொல்கிறேன், கண்டனமாக கூட சொல்கிறேன். நீங்கள் காதல் பண்ணுங்க, அது உங்கள் தனிப்பட்ட ஒரு விஷயம், காதலை யாரும் தடுக்க முடியாது. கோவில் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் நீங்கள் தவறான செயல்களை செய்கிறீங்க. அலறு கோயிலுக்கு நான் போகிறேன், ஒன்றுக்கு இருக்க காரை நிப்பாட்டினேன், டிரைவர் சிலம்பு போய் ஒன்றுக்கு அடிக்கிறேன், புதருக்குள்ளேருந்து 3 பேர் ஓடுறேன், இங்கிட்டு பார்த்தா 2 பேர் ஓடுறேன். லவ்வர் ஊரா இப்போ கோயிலுக்கு தான் போகிறாங்க. கப்புலிங் ஓஸ் அவன் தான் முதல். வணக்கம்டா தம்பி, யானை கதையை கேட்டு என்ன பண்ண போகிற? யானை கதை சொல்ல முடியாது, யானைக்கு பிள்ளை வந்துருச்சு, இடியப்பம். நீங்கள் எத்தனையோ நாடகம் பார்க்கலாம், எல்லா நாடகத்துலேயும் அங்கே 100 பேர் 10 பேர் உட்காந்து போயிடுவாங்க. ஏன் நாடகத்தில் என்ன வேணால் நடக்கும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்தாரா பொண்டாட்டியை காணாமட்டு. அன்னைக்கு ஒரு ஊரில் அப்படித்தான் ஒரு இளவட்ட போய் சாமி ஆடி இங்கே வந்தவனே வந்தது யார் பாண்டேன், படக்குன்னு பேண்டுக்குள்ள கையை விட்டுவேன், அத்தாடி கணேசி போயில காணாமட்டு ஓடிட்டேன். அப்போ இந்த எம்கேஆர் தான் நான் அங்கே அந்த விழா கமிட்டி பூரா எங்கள் அன்னைங்க தானே, அவங்கெல்லாம் என்னை கூப்பிட்டுங்க நான் சேரை போட்டு உட்காந்தேன். ஒரு 2 வயசானவ வந்துட்டு எம்கேஆர் பப்புன்னு சொன்னாங்க, ஆளை காணாமட்டாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் தான் எம்கேஆர். அப்படியே மசுரா இருப்பேன், நீ மொட்டை எடுத்துருக்க, நீ கிடையாது, ஆளை மாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு ஆள் சொன்னார், அவர் வர்ற காரே 1 கோடி ரூபாயாம். ஏய், கிராமத்து மக்கள் பேசுகிற பூரா கண்டுபிடி. சாதாரணமாக பாவம் கொத்தனார் வேலை பார்த்து விறகு வட்டி ஒரு வீடை கட்டிக்கிட்டு இருப்பார் ஒரு கிராமத்தில் ஒரு தமிழன். அதை பக்கத்து வீட்டுக்காரன் அந்த ஊருக்காரங்களாம் பயங்கரமாக பேசுவாங்க, அந்த வீடு கட்டுறியால எப்படி கட்டுறேன், 700 ரூபா சம்பளத்துலையா கட்டுறேன், 10 லட்ச ரூபாய்க்கு வீடு, ஒன்றுக்கு இருக்க போயிருக்கேன், மூடையாக கடந்திருக்கு, வந்து பொண்டாட்டி பிடிச்சி நைட்டு பிரிச்சுருக்காங்க தங்கம். அப்புறம் என்ன மண் அழிக்கிட்டு இருந்திருக்கேன், ரூபா நோட்டாக மிதந்திருக்கு, அடிச்சு விட்டுருவாங்க. இந்த உலகத்திலே அதிக போராமை தான் படுவார்கள், யாரும் நல்லா இருக்க வேண்டும் வழிகாட்ட ஆட்கள் ஒரு சிலர் தான் என்பதை நான் தெரியும். போராமப்பட்டுக்கிட்டு இருக்க உலகத்தில் அதை நீ யோசிச்சுக்கிட்டே வீட்டில் படுத்துக்க இருந்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் உள்ளது. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு கிராமமே தினமும் பேசுது, இந்த அப்படி சொல்கிறா இப்படி சொல்கிறாங்கன்னா உன் குடும்பத்தினுடைய வளர்ச்சி பொருட்களின்னு அர்த்தம். நீ போயிட்டே இரு, வெற்றி உனக்குத்தான் என்று தெரியுது. என் தாய்மார்களை பூரா, அத்தா நீங்கள் நல்லா இருக்கணும் தான், அடுத்த விரைவில் உங்களுக்காக நான் ஜாமியை வேண்டிக்கிறேன், ஆம்பளை பூரம் பொம்பளையாக பிறக்கணும், நீ பட்ட கஷ்டத்தை என் தம்பி யோசிக்கிறியா, நம்ம எவ்வளோ கேவலப்படுத்தினே நம்மளை கொல்ல பார்க்குறேன்ட்டு. நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம ஆம்பளைலாம் ஒன்றும் பூளிப்பு, கணேஷ் போயில, செய்தி வீடி, ஃபில்ட்ரு, கோட்ரு, இல்லைன்னா சீமக்கருவ மண்டி, என்ன எல்லா கெட்ட வழக்கமும் இருக்குல்ல பீர். இன்னும் ஏலம் கேட்குறவ கேட்கலாம்ப்பா, நான் ஏலமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆம்பளைகள் 1008 கெட்ட வழக்கங்கள் பழகலாம், ஆனால் எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் தன் குடும்பத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரே ஜீவன்னா பெத்த தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவி என்பதை தெரிவித்துக் கொள்ளு. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கெட்ட வழக்கம் இருக்குதா? என்ன வழக்கம்? 5 பேர் சிரிப்பை பாரு. புருஷனுக்கு தெரியாமல் நீ பாட்டு கடனை வாங்கி வை,
ஓ நோக்கத்துக்கு வாங்கி வை. லோனு தானே, லோனை நான் சொல்லவே மாட்டேன். குழு கிடையாதுடா. எங்கள் ஊர்லாம் ஒரு பொம்பளை லோனை வாங்கிவிட்டு லோனுக்காரன் வர்ற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவன் வண்டி ஆறுன்னு கேட்குங்க, கீன்னு மகள்கிட்ட கூப்பிட்டு சொல்லும், லோனுக்காரன் வர்றேன், அம்மாவுக்கு 3 நாளாக வயிற்றாலையும் சொல்லு. போய் இந்த பொம்பளை சீமக்கரை தூர்லேயே உட்காந்துக்கிறான். அப்படித்தான் அவன் தூரில் உட்காந்து 1 மணி நேரம் கழிச்சு வந்துருச்சு. இவன் அடுத்த தூரில் உட்காந்துருக்கிறது இதுக்கு தெரியலை. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறது மட்டும் இல்லைன்னா, நீங்கள் தானே ஆரோக்கியமான மனிதர்கள். உடம்பில் நோய் இருக்கக்கூடாதுன்னு சாமியை கும்பிடுங்க, கடை இருக்கக்கூடாதுன்னு சாமியை கும்பிடுங்க. இந்த 2 மட்டும் இல்லைன்னு நோயேன், நீ தான் புனிதமான தமிழன் என்பதை தெரியுது. எதுக்கு வாங்கினே அகலக்காலை எதுக்கு வைக்கிற? பொம்பளையால் ஒன்று சொல்கிறேன் ஆத்தா, விழிப்புணர்வு இதெல்லாம் கேட்டுக்கிறேன்னு பப்புனு எம்கேஆர் சொன்னாரே, அதெல்லாம் செய்யணும். இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் போனீங்களே இவ்வளோ கூட்டத்தில், நகையெல்லாம் குறைச்சி போட்டு வா. ஒரு செயின் போட்டால் உன்னைய அங்கே வந்து சுற்றுவாங்களாக்கும். இங்கே வாமா, உன் பேர் என்ன? என் பேர் பிரியா. என்ன செயின் போட்டிருக்க? ஒத்த செயின். ஷூட்டிங் ஆர்டர் சுட போகிறாங்களா? கிடையாது. கொள்ளையடிக்கிறது காரணம் தூண்டுவதே நீங்கள் தான். அவ்வளோ பெரிய கூட்டம் 5000 பேர் கூடும்போது பொம்பளை அங்கன்னு போய் நகைக்கு போட்டி. இங்கே வாத்தியாடி இது 7 வவேன், ஒரிஜினல் தங்கம், செம்புலாம் கலக்கலடி முண்டை ஒரிஜினல். உடனே அந்த பொம்பளை பெருமைக்கு இது 11 வவேன். அப்புறம் அத்து விட்டேன் அக்கி விட்டேன்னு ஏன் வைக்க மாட்டேன்? எங்கே கொண்டு போய் நீ நகை இடம் வர சிச்சுக்கன்னு பஸ்ஸில் ஒரு பொம்பளை பேசிகிட்டே போகுது. இதெல்லாம் கவனமாக பேசுங்க. பஸ்ஸில் போகும்போதெல்லாம் புருஷன்ட்ட பேசிட்டு போகுது. இங்கே இருக்கிய? நான் இந்த மாதிரி அறந்தாங்கில் இருக்கேன். சரி, அறந்தாயிலேருந்து வீட்டுக்கு போன உடனே மாடை வெளியே கட்டியிருக்கேன், அதுக்கு மட்டும் தண்ணி காட்டிடுங்க. அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி களைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அதுக்கு மட்டும் டானிக்கை ஊற்றிருங்க. ஆமாம், வீட்டுக்கு போங்க. அந்த அவர் முறியம் கொடுத்த 15 லட்சம் நேரத்தையும் கொடுத்தாரு, பீரோவில் வச்சுருக்கேன். பஸ்ஸில் பேசுது உட்காந்துக்கிட்டு. 5 லட்சம் வச்சுருக்கேன். அந்த பொம்பளை புள்ள நகை 27 பவன் இருக்குங்க. நாளைக்கு அதை லேசாக வந்து பாலிஷ் பண்ணணும். சாவியை அம்மி கீழே வெளியே வச்சுருக்கேன்னு சொல்ல, புருஷன் போகிறதுக்குலாம் இங்கே நக்கிட்டு போயிடுச்சு. வெளியே போடாது. எந்த இடத்துல எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். ஆம்பளைகளுக்கும் சொல்கிறேன்ப்பா, தண்ணியை போட்டோமா பேசாமல் வீட்டில் வந்து பொத்திட்டு போடு. அங்கே டாஜ்மார் கடையில் நீ வாட்டுக்கு சொல்லி போகிற, ஒரு கட்டிங்கை போடுற வரைக்கும் இப்படியே இருப்பேன். பார்த்தா கையில் 20 ரூபா தான் வச்சுருப்பேன். ஒரு கோட்டை போட்டவனே அள்ளி விடியாம பாரு. அஜன், எங்கள் அக்காவை உங்களுக்கு தான் கட்டி கொடுக்குறோன்னு சொன்னேன் மச்சான். எங்கள் அக்கா உனக்கு தான் மச்சான். மொத்தம் எவனாவது வந்தால் வெட்டியே வரும்டா. நாளைக்கு வந்து அந்த வயக்காரருக்கு உன் பேரில் எழுதி வைக்கிறேன். முண்டை போகும்போது 1 ரூபா ஒரு பீடிக்கு அலைவேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்? இதெல்லாம் எப்படி இந்த பப்புனுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒன்றும் கலெக்டர் மையம் கிடையாது. சாதாரண உழைச்சி வாழக்கூடிய விவசாய குடும்பத்தில் பிறந்து இந்த கூட்டத்திலே ஒரு சிறுவனாக உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு வந்து நடிகனாக நிற்கக்கூடியவன் தான் இந்த எம்கேஆர் என்பது தெரியும். தம்பி ஒன்று செய்கிறீங்களா? அண்ணனுக்கு ஒரே ஒரு உதவி செய்கிறீங்களா? வீட்டுக்கு போய் ஒரு 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய், ஒரு 1/4 கிலோ சீனியை கொண்டு வந்து நீ எரிச்சிரு. எதுக்குண்ணே? ஆனால் என் தம்பிகளுக்காக நான் நாடகத்தில் போடாத ஒரே வேஷம்னா நான் முண்டமாக தாண்டா வரல. இன்னைக்கு வர வச்சுருவாங்க. தம்பி இப்போ எல்லா இடத்துலையும் இந்திக்காரன் வந்துட்டான்டா, இந்திக்காரன். ஆனால் இந்தியாவிலிருந்து யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பிரிக்காத. இந்த கிஃப்டை வச்சு தான் ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. பிரிக்கக்கூடாது. இன்னைக்கு தம்பி அமைதியாக இருங்கப்பா. நடிகனை நடிக்க வச்சு ரசிப்பது தான் கலை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தாலும் என் நாடகத்தில் மட்டும் ஒன்று ஒன்றா வரும்னு சொன்னல. இந்திக்காரனை பற்றி சொல்கிறேன் கேளு. சாமி ஆடுறது யார் ஆடுவான்? நம்ம தானே ஆடுவோம். இந்துக்கள் கூட தான் சாமி ஆடுவோம். ஆமாம். பானிபூரி ஓட்ட இந்திக்காரன் ஆடி வந்துட்டேன். எப்படி ஓடியாந்தவனே அவன் இங்கே நான் கேட்டேன், டேய் நீ கருப்பனா மாரியம்மாடான்டேன். நான் ஒன்றும் செய்யலை, இதெல்லாம் ஆடுது அதனால் நானும் ஆடுறேன்ட்டேன். வந்துட்டேன். ஏன்ட்டே ஒருத்தன் வந்து ஒருத்தன் மாதிரி கேட்டிருக்கேன் ஒரு ஆள்கிட்ட, எம்கேஆர் கூட சம்பளம் வாங்குது நாடகத்தில், எனக்கு 300 ரூபாயும்
கணேஷ் பயிலும் கொடு, நான் டான்ஸ் பாவாடை கலட்டுறேன் அவன். ஓ இதுக்கு வச்சுட்டேன் ஆப்பு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யார் எங்கேருந்து வந்தாலும் பிழைத்துக்கொள், உனக்குன்னு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கணும். யார் வேணால் பிழைச்சிக்க, நாங்களும் இந்த தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் வாழ வச்சு தாண்டா என் தமிழனுக்கு பழக்கம் என்பதை சொல்லு. நான் வந்ததுலேருந்து இங்கனதே ஆள் தட்டுது. இது ஊரா தமிழ்நாடு, அங்கிட்டலாம் ஒரிசாவா, கேரளா, கேரளாவா, கேரளா. அந்த மொழி முடிச்சா வழங்குமாடா. ஒரு சாங் வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். எங்க அண்ணன் தம்பிகளுக்காக அந்த பாட்டு. வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பத்து வயசு புள்ள, அந்த பிள்ளைக்கு குடும்பத்தோட அருமை என்ன தெரியும் அண்ணன் தம்பியெல்லாம். போற உள்ள சட்டை கிழஞ்சு போச்சு வாங்கி தந்தையா, பட்ட டாஸ்மார்க்கட குடியத்தா நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார்க்கட குடியத்தா நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பே ஆத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம், இந்த பாலா போன இந்த குடிநாடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது அண்ணன் தம்பிகளா. இது கைதட்டு வராது. அப்போ அண்ணே கைதட்டு வேணாமே, ஏன்னா வந்தாலும் ஊரா இருட்டில் லேசாக நினச்சி தானே வந்திருப்பிய. இதில் மட்டும் ஒரு மிஷினை வச்சு மட்டும் குடித்தாலும் ஊரா வாடினா ஒரு உள்ள இங்கிட்டு வராது. குடிங்க, உங்கள் மன கஷ்டத்துக்காக நீங்கள் குடிக்கிறீங்க, அதை நான் தடுக்கிறதுக்கு நான் யார்? ஏதோ சின்ன ஆளுகளுக்கு பூரா நான் ஒரு அண்ணனா, பெரிய அன்னைங்களுக்கு பூரா ஒரு தம்பியாக நினச்சி உங்களோட பிறந்தவன் நினச்சி சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா இதையும் நான் ஒரு 10 பேர்த்து திருத்தினேன். காலேஜ் பயிலுக மதுரை டவுனுக்குள்ளே நாடகம், 10 பேர் உட்காந்தாங்க டீசெண்டாக, வரும்போது சரக்கு சாப்பிட்டாங்க போல. அந்த பாட்டை பாடினோடனே உள்ளே போனோடனே உள்ளே வந்து என் காலில் விழுந்துட்டாங்க. என்னே உரிமையோடு எங்களை தம்பின்னு கூப்பிட்டு அரவணைப்பேனே, நீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நாங்கள் குடிப்போமானே, இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன், சத்தியம் மட்டும் போனவங்க ஒருத்தன் மட்டும் வந்தேன். வந்துட்டு ஏன்னா சரக்கு அடிக்காமல் பீர் அடிக்கலாமான்ட்டேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கருத்துக்களை சொல்லி என்ன திருத்தினாலும் அவர்கள் மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதுவை நிறுத்தி தொலைக்க முடியும் என்பதை தெரிவித்து முடிச்சு. இதில் சில பேரெல்லாம் சொல்லுவான், என்ன குடிச்சிக்கிட்டே இருக்க, நிப்பாட்ட முடியலையே, கையெல்லாம் 4 மணிக்கு குடிக்கிறாள், கையை பாரு, தாம் தோம் தீம் பூரா பரதநாட்டியம் ஆடுவேன். கட்டிங்களேன்னா பொண்டாட்டி சொல்லுவேன், கையெல்லாம் நடுங்குதுரி, அந்த 100 நான் காசில் 100 ரூபா விடுறி, காலெல்லாம் முத்தம் கொடுப்பேன். தம்பி ஒன்று நீ வேணால் வந்து நடிவேன் அவன், இல்லை நீ ரொம்ப எமோஷன் ஆகுறீங்க அவன். நான் உன்ட்ட ஒன்று கேட்குறேன் தம்பி, சுதந்திரம் அடைஞ்சது என்னைக்கு? இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாள் என்ன நாள்? 47. என்ன கிழமை? இப்போ அவன் லவ்வர் பிறந்தனால கரெக்டாக சொல்லியான் பாரு, ராசி நட்சத்திரம் மகன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து கூட்டத்திலிருந்து ஒரு நடிகை நிற்கும் போது என்ன வேணாலும் சொல்லலாம்,
இந்த மேடையில் நின்று மைக்கில் பேசுவதற்கு பெரிய ஒரு தைரியம் எல்லாரும் பேசிட முடியாது. ஊரில் பெரிய ஆளாக இருப்பார், அவரை வச்சதே ஊரே கேட்க. அவரை பேச சொல்லு, இந்தா கிராமத்தினுடைய நன்றி ஊரே விளக்கம். ஐயா உங்களை சொல்லலைங்க, அது எங்கள் ஊர் பக்கம், வேற நாட்டாம. இருங்க ப்ரோ, யானை இப்போ தானே வந்துக்கிட்டு இருக்கு. அறந்தாங்கிலேருந்து நடந்து வர வேணாமா? யானை வந்தவனே எலி ஏவி விட்டு சொல்லி விட்டேன். யார் வேறு? ஓ, நான் சார்லாம் கிடையாது, உங்கள் தம்பி சார்னா நான் என்ன பள்ளிக்கூடத்து எட்டுமாதிட்டா. இந்த இரவு நேரத்துலேயும் தன் குடும்பத்துக்காக கள்ளப்பருப்பு வைக்கக்கூடிய அந்த ஐயாவை வணங்குறேன். ஐயா அங்கேயே உட்காந்துக்க, ஐயாவு கள்ளப்பருப்பு எல்லாரும் வாங்குங்க. எது தடுத்து பேசுகிறான்டா, அந்த விபூதி எடுத்துட்டு வாடா. விபூதி போட்டு விட்றேன், 3 நாளைக்கு ஒன்றுக்கு வராது, அப்புறம் அடைச்சிக்கிட்டே தெரியுமே. அப்புறம் என்னதுன்னு ஹலோ மதிப்புக்குரிய திரு எம்கேஆர் அவர்களுக்கு வர்த்தக சங்கத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக மைக் செட் ராஜன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஏமா சே காவியா மேடைக்கு வரவும். மைக் செட் ராஜன் அண்ணனுக்கு வந்து நான் போடுறேன். எங்கள் அண்ணே, அண்ணே ஐயானே, சே காவியா மேடைக்கு வாங்கம்மா. அண்ணே நீங்கள் தான் ஒன்றுதா? அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்த எங்கள் ஊரை சேர்ந்த சே காவியா அவர்கள் 600க்கு 507 மார்க் பெற்று பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். கைதட்டுங்கப்பா. அந்த வீர தமிழச்சியை மேடைக்கு அனுப்புகிறேன். காவியா பார்த்தா தங்க வாடா. அரசு ஊழியர் நிகழ்ச்சியில் வந்து அன்றைக்கி விட்டு போச்சு. 19 பேருக்கு 10th கொடுத்தோம் சார். இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு மட்டும் விட்டு போச்சு, இன்னைக்கு கொடுக்குறோம். பயிலுக்கு யார் வாங்கினா? வாங்கினாங்க 5 பசங்க வாங்கினாங்க. எவ்வளோ வாங்கினாங்க? இல்லை 10th வந்து 400க்கு மேலே ஃபஸ்ட்டு வாங்கினாங்களா? வந்தாங்க. நன்றி. அதெல்லாம் வாங்க மாட்டேன். 400க்கு மேலே ஒரு 19 பசங்க இருந்தாங்க. ஐயா ஃபஸ்ட்டு இடம் முடிச்சாங்களா இல்லையா? எங்கே முடிச்சாங்க? பையன் பாலா 10th வந்து பாலா 476. பரவாயில்ல, அந்த தம்பி எப்படியே அவன் பொம்பளை பிள்ளையா பறக்க வேண்டியவன். காவியா மேடைக்கு வாமா. பொறுப்பாக படிச்சிருக்கேன். சே காவியா. காவியா பாப்பா. சரி அப்படியே வந்துடுங்க. சார் கூப்பிட்றாரு. சரி வாங்க மேடைக்கு வாங்க, சார்ட்ட வாங்கிக்கலாம். சார் நான் சார் இல்லை சார், தம்பி. சார் சொல்லாது மன்னிக்கோ. சரி தம்பியை சாருக்கு பெல்லிங் கேட்டால் நான் முழிச்சுக்கிட்டு தெரிவேன். அந்த காவியா அவர்களுக்கு அந்த தமிழச்சிக்கு ஒரு பெரிய கைதட்டு. ஐயா என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. நல்லா இருப்பியா எங்கள் அண்ணே? தங்கா நீ பெரிய அதிகாரியாக வரணும். அப்படி வரும்போது அண்ணே வருவேன். ஒருவேளை சோறு ஓடுவில்ல. அங்கே வர்றா கேமரா வேல்ராஜ். பாப்பாவோட அம்மாவா? இந்த மாதிரி இன்னும் ஒரு 4 பிள்ளையை பார்த்துருக்கலாம்ல. அறிவு சார்ந்த பிள்ளை. ஏத்தா சிரிக்கிற? உன் மக பெரிய லெவலில் சாதிக்கும். எதாக இருந்தாலும் உதவி என்கிட்ட கேள்வித்தான், நான் உன்னை படிக்க வைக்கிறேன். சரி சரி. பொம்பளை பிள்ளைய வாங்குது, ஆம்பளை பைய தம்பி மூத்திரத்தை குடி. நல்லா கேட்டு போடுவேன். என் தங்கச்சியை ஊரா இங்கே உட்காந்துட்டு அது வாட்டுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கிறது. இவங்க கப்புளிங்கி ஓசு மயிறு மட்டை படிக்கணும். சூப்பர் சூப்பர். மாடு நொறுக்குது கேட்டேன் போற தம்பி போயிரு, செவ்வறு சேர்த்து அரைஞ்சு விடுவேன். அவன் கேட்குறேன் படித்து என்ன செய்ய போகிறான்? ஒரு பேங்கு கட்டி வரேன், அங்கே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாம் சரிங்கய்யா, நான் பயந்தோனே. ஹலோ அண்ணன் எம்கேஆர் அண்ணன் அவர்கள் அன்பாலயத்துக்கு ஒரு பழனி மாஸ்டராக இருந்து இந்த 1001 நான் அவருக்கு அன்பாலயத்தை கொடுக்குறேன். பல வீட்டுக்கு அவர் வீடு கட்டி கொடுத்துருக்கார், ஆனால் அதை இல்லம் நடத்தி கொண்டிருக்கார். எனக்கு நல்லாவே தெரியும். நன்றி நன்றிங்க. பயந்தோனே நான். பயந்து போனீங்களா? நீங்கள் எதாக இருந்தாலும் அன்பாலயத்துக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரேன்.
கண்டிப்பா. இப்போ ஒரு பொண்ணை வந்து பரிசு கொடுத்தாரு, வந்தால் ஒரு வேளை சோறு கொடுப்பியா, நான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னார். இது இவரோட ஒரு பெரிய தன்மை. இந்த ஒரு பப்புன்னு மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவரை நான் வேறு லெவலில் நான் பார்த்துருக்கேன். என்னை பார்த்துருக்கீங்களா? நன்றி நன்றி. நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக உதவி செய்த ஐயா பேர் சொல்லவே இல்லைங்கய்யா. அவர் பேர் என்ன? இந்த அங்கிட்டு சொன்னேன் பாரு, ஆம்பளையாள்னு. ஆனால் என் தம்பிகள்கிட்ட வாழ்கிறவன் தான்டா உண்மையிலேயே நல்லா இருப்பியா. இதில் ஒரு பாட்டு பாடி வரும்போதே கோமாளி வந்துட்டேன்ட்டேன். அன்னைக்கு விட்டேன். 2 பயில இருந்துச்சு, வந்துட்டு போ. கூத்தியில் ஆட வந்துட்டேன்ட்டேன், ஆடத்தானே வந்த மைத்தை பிடுங்க வந்தேன்ட்டேன். அதிலிருந்து நான் படிக்கிறது இல்லை. இதில் ஏன்னா என் தம்பியை என்கிட்ட பேசி விளையாடலைன்னா தூக்கமே வராது. என் தம்பி தானப்பா, யானை கதையா? ஏய் எப்பா, ஏய் சாமி, யானை கதை சொல்ல முடியாது. ஏன்னு கேளு, யானை வெறிச்சிட்டு உள்ள ஓடிடுச்சு. இருவேன். இந்த யானை கதையில் அப்படி என்ன இருக்கு? இதே நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். அந்த கற்பனைக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாரும் அமைதியாக இருக்கணும். கூட பேசுனா அப்புறம் யானை எலி செய்யாது. அப்புறம் மங்கள்நாடு சரவணனே ஜார்வாக பொன்னாடை போத்தி. ஐயா மேடைக்கு ஏறாதிய நல்லா இருப்பிய. விழா கமிட்டி அப்புறம் என்னை வைவாக நல்லா இருப்பேன். நாங்கள் 10 பேர் பொழப்புக்காக வந்தேன் சாமி, நல்லா இருப்பிய. நீங்கள் எதுவும் கொடுக்காட்டாலும் ஏறாதிய. தம்பி இருப்பா, கப்புளிங் இருக்கேன், ஏதாவது ரெடி பண்ண முடியுமா? இல்லை நீ குனிய முடியுமா? சொல்கிறேன் ப்ரோ, அமைதியாக இருங்க. ஊட யார் பேசினாலும் அப்புறம் கதை கட்டு போயிடும். பப்புளு உள்ள தொப்புள்ள புண்ணு ஓட்டிருக்கேன். இது வரேன். ஒரு யானை, ஒரே ஒரு யானை கூட வந்தால் வேறு மாதிரி டேமேஜ் ஆகிடும். அந்த யானை அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் வாக்கிங். அந்த யானை சுகர் பேஷண்ட், டெய்லி வாக்கிங் போயிருக்கு. அந்த அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பழக்கடையில் ஒரு எலி இந்த யானையை ஒன் சைடாக டொங்காஸ், இல்லை டொங்காஸ் போடல, ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கு. அப்போ அந்த எலி யானைகிட்ட போய் கேட்டுருச்சு, சொல்ல விட்றா அண்ணே இல்லையாப்பா, இருறா கதையை கேள்றா. இந்த யானைகிட்ட போய் இந்த எலி கேட்குது, யானை உன்னை ஒரு நாளைக்கு, நான் கதையை சொல்லலை, இரு சொல்ல விடுவேன். இந்த எலி போய் யானைகிட்ட கேட்டிருக்கு, உன்னை ஒரு நாளைக்கு நான் பின்னாடி கர்ஜா கர்ஜா கஜா கஜா. ஆனால் எலி சொல்லியிருக்கு, எலி உன்னை நான் நல்லா பேக் ஷாட்டு கொலையாக்கு நீக்குற காரணனுக்கு நான் டப்பு கொடுப்பேன்ருக்கு எலி. யானை சொல்லியிருக்கு, இங்கன்னு வேணாம், பயில ஊரம் காய்ச்சா பாட்டில் திரிவாக்க பப்ளிக்கில் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவன் சைலன்சர் குழாயை தூக்கி விட்டு வந்து தோண்டிடுவேன். தென்னந்தோப்பு வெரி குட், அவனே ரூம்பு கூட போட்டு கொடுப்பேன். தென்னந்தோப்புக்கு போவோம். யானை காலையிலே 5 மணிக்கெல்லாம் குளித்து பவுடர் அடித்து லிப்டிக்கெல்லாம் போட்டு தென்னந்தோப்பில் நம்ம எலி கள்ளப்புரிசை வந்து புழக்க எடுக்க போகிறேன் அப்படின்னு வாமப்பில் இருக்குது. இந்த எலி யானை மேலே ஏறி ஒரு நாள் புள்ள சுற்றி இருக்கு, முண்டை கப்ளிங்க தெரியல, படக்குன்னு உள்ளேயே போயிடுச்சு. யானை படார்னு குசை போட்டு விட்டுருச்சு, டம்முன்னு சட்டார்னு போய் கரண்ட் கம்பியில் அடித்து எலி கிருகிருன்னு வந்து மெதுவாக பின்னாடி போய் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை ஆ, எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. இந்த கதை சொல்கிறதுக்குள்ளே நான் நீர்மலையாக தெரிஞ்சப்பா. ரெடி 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 சார், ஸ்டாப் இட், அமைதி ப்ரோ. என்ன கரத்திலும் பண்ணலாம் கூடிய என்னடா கிழிஞ்சு வச்சு இப்பயே யாரும் கேட்டுறக்கூடாதுல. எம்கேஆர் இவ்வளோ தூரம் வந்து என்ன கிழிச்சான்னு. என்ன கரத்திலும் பண்ணலாம் கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் அரசர்குளம் கீழ்ப்பாதி கிராமத்திலே அருள்பாலித்து இந்த மக்கள் மட்டும் கிடையாது, வெளியூரில் இருக்க அத்தனை மக்களையும் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் வையாசி விசாக தெப்பக்குள திருவிழாவை முன்னிட்டு
இன்றைய தினம் 11ஆம் நாள் மண்டபப்படியதாரர்கள் வர்த்தக சங்கத்தினர் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேலன் வேடன் வருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டு குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய என் அன்பு உறவுகளே, எத்தனையோ வள்ளியை பார்த்துருப்பீங்க. இந்த வள்ளியை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போகவே மாட்டீங்க. ஏனுங்கள் பாடக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் உங்களை அறியாமே கைதட்டுவீங்க. அப்படி ஒரு திறமையான வள்ளி தான் இங்கே வந்திருக்காங்க. அன்பு சகோதரி புதுகை மங்களாதேவி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு நண்பன் நமது வையாபுரியைச் சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது சந்துரு என்கின்ற வீரமணி கண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். பொண்ணு போல என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீர தாம்பாத்தா பொண்ணு போல என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீர தாம்பாத்தா சொல்லி சொல்லி ஆராது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி ஆராது சொன்னால் துயர் தீராது பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீர தாம்பாத்தா சோறுவப்பா வெட்டி பய என்றேனாலும் உசுர விட்டு பாசம் வப்பா சின்ன வாயில் திட்டினாலும் என்ன வேணுந்ததில்லை கந்தல் துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்ததில்லை பொண்ண கேட்கும் வாயில் சீல கேட்ட ஆத்தா நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா பொண்ணு போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீர தாம்பாத்தா சுத்தும் விளையத்த மகனும் உண்டு வெட்டி பய என்ன போல எத்தனையோ தீரும் உண்டு கெட்டு போன தங்கையும் உண்டு வீடு கெட்ட தங்கையும் உண்டு கெட்டு போன தாரமும் உண்டு வீடு கெட்ட தங்கையும் உண்டு கெட்டு போன தாயே இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயே அடியாத்தா பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீர தாம்பாத்தா சொல்லி சொல்லி ஆராது சொன்னால் துய தீராது பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீர தாம்பாத்தா கண்ணீர தாம்பாத்தா கண்ணீர தாம்பாத்தா. வாழ்த்துக்கள். ஒரே பாட்டில் டோட்டல் சம்பளத்தை முடிச்சு விட்டியாடா. வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா வரணும். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துபா கோடையடி குமரன் எத்தனையோ மிருதங்க சக்கரவர்த்தி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இதோட வாத்தியார் அப்படி வாத்தியார். உலகத்திலேயே நாடக கலையிலே 200க்கும் மேற்பட்ட
மிருதங்க சக்கரவர்த்தியை ஒரு வாத்தியார் உருவாக்கினார் அப்படின்னா அவர் பேர் என்னன்னா அரசகுலம் டிவி ஜெயம் அவர்கள் தான் உருவாக்கினவர். அவருடைய மாணவர் தான் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள். மிருதங்கத்தை இசைப்ப மருது. சூப்பர் ப்ரோ. ஏன்னா இவ்வளோ நேரம் வாட்சான்னு இன்னும் கல்யாணம் ஆகலை, அடுத்த வருஷம் தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டிட்ட வீடியோ கால் பேச போதும்னு இருப்பேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. பலவாத்திய மன்னன் அருமையான ஆள் பாவம். இதுக்கு முன்னாடி விக்ஸ் மிட்டாய் கடை வச்சுருந்தியாப்பா? இல்லை, ஆனால் உன்னை பார்க்கும்போது நீங்கள் இவனை பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டி எல்லாரும் பந்தய மாடு பார்த்துருப்பிய. அதில் கோட்டையூர் கணேசன் தெரியுமா எல்லாத்துக்கும்? கோட்டையூர் கணேசன்னே இவன் இல்லைன்னா அவர் கிடையாது. அது பிறருக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாட்டுக்கு பூரா வந்தேன் ஜானி அள்ளுவேன், இல்லைன்னா அன்னை போய் அள்ளுனா அது வண்டி ரேஸுக்கு போக முடியாது. எப்படா உட்காந்துருக்க கோட்டையூர் கணேசன் மாதிரி. ஆனால் கோட்டையூர் கணேசனுக்கு பிடிச்ச கதையே எங்கள் அண்ணனுக்கு இந்த யானை கதை தான். ஃபோன் அடித்து கேட்டுருவார், இந்த யானை இருக்கா இல்லையான்னு. வாழ்த்துக்கள் தம்பி. தம்பி நீங்கள் அடிக்கிற அடி பயங்கரமாக இருக்கணும். அதுக்கு மேலே இலை போஞ்சுனா பின்னாடி கூட அடிச்சு விட்டுருவாங்க. அங்கே ஒரு ஜாமியா வச்சுருக்கேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, என் அன்பு தம்பி எல்லாத்துலேயுமே சிறந்தவன். எண்டபுலி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். அடிப்பா. போதும், காலையில் வண்டியில் போகும்போது மீதி அடிச்சுக்க. இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய 11வது மண்டபப்படி வர்த்தக சங்கத்தினர் அவர்கள் சாமி மீது வைத்திருந்த அந்த அருள் பக்தி காரணமாக இங்கே சிறிது நேரத்திலே பெரிய கருப்பு
தத்துரூபமாக இங்கே ஆடி வரப்போது வேடமிட்டு நடிக்க காத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி சிறந்த ஒரு கருப்பு போடக்கூடியவன் எங்களது உதயகுமார் அவர்கள் பெரிய கருப்பாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறார். திரைப்பட புகழ் அவர்கிட்ட நான் பப்புன்னு வேஷம் போடுறது எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமாக நினைக்கிறேன். பல படத்தில் நடிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காரு. காராச்சாவுக்கு விதியத்தை இது மாதிரி. ஐயா நிறைய படத்தில் நீங்கள் ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா கழுத்தில் அருவாட்டை வெட்டி ரத்தத்தோட குப்புரா படத்தை கிடந்துருப்பேன். மாப்பிள்ளவே அடுத்த படத்தில் மல்லாக்க படுங்க. என்ன வேலைக்கு வந்திய? தாளாசிக்கம்மா. இங்கே ஒரு கட்டில் போட்டு ஒரு பொம்பளைய காலமிக்கி விடிச்சோன்னே படுக்கிறீங்களா? வேண்டாம் அம்மா. தாளத்தை எடுத்துட்டு செருப்புட்டு அடிச்சு போடுவேன். அங்கேருந்து வர்றாரு டான்ஸ் ஆடுவார். நீ அதை மட்டும் பாரு மாப்பிள்ள. மாமா முக்கியமான ஒரு சரி மாமா. நான் என்ன பாட்டு பாடுறேனோ சரி மாமா. சரி அம்மான்னு சொல்லக்கூடாது. மூக்கை சிந்தி விட்டுட்டு காய விட்டுக்கிட்டு அரையுவேன். அப்புறம் சொன்னது மட்டும் ஊன்னு மட்டும் சொல்லு. சொல்ல வேணாம் வயிறு. அதையும் சொல்ல வேணாம். புரிஞ்சு போதும். பாடுற பாட்டு கரெக்டாக தாளம் போடணும். நான் என்னடா கறியாக வதக்கிட்டு இருக்கேன்? இல்லை வேறு எதுவும் ஊறுகாய் நக்கி விட்டியா? எதுவும் சொல்லக்கூடாது மாப்பிள்ள. அப்புறம் தாடியை சேவிங் பண்ணி விட்டுட்டு அரைவேன். அப்படியே அரைஞ்சோம்னா அடி பிடிக்காது. கரெக்டாக போடணும். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். ஏன் அவன் காமெடி பண்ணுறேன். அவன் மூத்தத்தை குடி. இலை பாட்டே தான்டா. சரிங்க மாமா. மறந்துட்டு பாட்டு பாடும்போது நீங்கள் தாளம் போடணும். சரிங்க மாமா. கருத்த மச்சான் மச்சான் எதுக்கு வச்சேன்? எங்களுக்கு தெரியாதா? பெரிய உன்னிகிருஷ்ணன் பாடகர் ஒரு பாடுறாரு மொட்டனாக்கு முண்டை. நான் என்ன பண்ணுறேன்னா அதை செய்யி. இங்கே கொண்டா பூரா மனநோயாளியாக சேர்த்தா விளங்க மாட்டா. இந்த இருக்குல்ல இந்தா இப்படி வச்சுக்கிட்டு நினைக்கிறேன். ஓகே மாமா. அப்படி வச்சுக்கிட்டு இந்தா இப்படி வச்சுக்கிட்டு தப்பு 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 ஓகே மாமா. போடணும். ஏறு பொடிக்க பொடிக்க கைகள் இடை பொடிக்க தப்பு 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 தப்பு. நாடகத்து போட்டது தப்புத்தே. உன்னை போட்டது நான் தப்புத்தே. நாடகம் என்கிட்ட வந்து வர்த்தக சங்கக்காரங்க எங்கள் அண்ணன் கொடுத்தது தப்புத்தேன். இல்லாட்டா உங்களை கூப்பிட்டு வந்துருப்பேனா? ஏழை தப்பு தப்புன்னு வாயில் சொல்லக்கூடாது. நறுக்கில் போய் இதை வச்சுக்கிட்டு ஓகே மாமா. கரெக்டா கட்டி போடி கட்டி போடிடா. என்னடா மாடு தவண மாதிரி இருக்கு. என்ன மாப்பிள்ள இதை வச்சு அடிங்க மாப்பிள்ள. இதை வச்சா மாமா. அதை வச்சு நங்கு நங்குன்னு அடிங்க. நாங்கன்னு அவ்வளோதான். ஓகே மாமா. கட்டணா அவளை கட்டணமா அப்படி போடுறா மாப்பிள்ள. போடுறா மாப்பிள்ள. போடுறா மாப்பிள்ள. அந்த பாடலாம் நான் கேட்டிருக்கேன். வேணாம் குலகில் விழுந்துறேன். அவன் நான் வந்து 10 பேரை காப்பாற்ற நீ வேணாம். யார் வக்காலத்து வாங்கினது? யாராரு? நீங்கள் 2 வீட்டுக்கு போங்கடா. அவனே ஒரு லூசு காசு ஒரு சாமி. ஆட்டா தம்பி என்ன சொல்லுவாங்க போடுவோமா? எங்கள் அண்ணன் தம்பி என்ன தீர்ப்பு சொன்னாலும் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அவங்களுக்காக உன்னை மன்னிக்கிறேன். கரெக்டாக போடணும். சரிங்க மாமா. சின்ன மணி குயிலே ஆமா. அவர் எவ்வளவு பெரிய பப்புன்னு உன்னை கூப்பிட்டு மதிச்சு தாளம் போட சொல்றாரு. ஒழுங்கா போடுறா. ஓ உங்க அருமை அவனுக்கு தெரியலனே. இல்ல நீ சின்ன வயசுல இருந்து இருக்கல. நேத்து வந்தவய பாறா. டேய் மண்ட கேட்டு தெரிஞ்சுக்கடா. அவனே ஒரு லூசு. அவன அத்தி தோப்பூர் கொத்தனார் மையம் மண்டியை உடச்சி விட்டாரு. தம்பி 1-8 எனக்கு பயந்த வயெல்லாம் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். போயிரு இல்லைன்னா கம்பு கூட்ட அத்து போடுவேன். போடா ஐயா மறுபடியும் கேட்குறான்யா. அவங்க உண்மையிலே அடி. வேணா போ. இல்லைம்மா எல்லாரும் கரெக்டாக போட்டுருவோம். ப்ளீஸ் மாமா. வந்துட்டியா? இந்த வந்துட்டோம்மா. இருவோம்மா. பாட்டுறா பாடுதாண்டா. வந்துட்டா. வந்துட்டியா? உள்ள வாடா. எதுக்குடா?
இந்த கீழ்பாதியில் நாடகம் நடந்தது இல்லை இங்கே பாட்டு பாடினா போயிட்டானடா புதுக்கோட்டையை தாண்டி கிண்ணின்னு ஏற்கனவே பஞ்சு மிட்டாய் விற்றோம்னா இந்திக்காரனா யாராவே 18ஆம் படி பெரிய கருப்பு கருப்பு இங்கே ஆடி வர போகிறேன் கருப்பு கருப்பு கருப்பு